Good morning students. I am Mrs. Madhuri. Today we are going to see Unit 4 Events and Controls, Chapter 13 Beginning and Waiting. Before we move on to this topic, let us see what we discussed in the last class. In last class, Chapter 12, we saw how to change the size of the pen, shade and stamp. The three options நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து எப்படி வந்து ஒரு பெண்ணோட சைஸை வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு ஷேடில் வந்து எப்படி லைட் கலர்லேருந்து டார்க்கன் கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறது கலர்ஸ் அப்படின்றது செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் வந்து ஸ்டாம்ப். இந்த ஸ்டாம்ப்ன்ற ஆப்ஷன் வந்து லைக் நம்ம ஜெராக்ஸ் காப்பீஸ் மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் சொல்லியிருப்போம். வி டேக் நம்பர் ஆஃப் காப்பீஸ், ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணலாம், நம்பர் ஆஃப் காப்பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது இஸ் ஆல் வி டிஸ்கஸ்ட் இன் த லாஸ்ட் கிளாஸ். Now come to this class, beginning and waiting அப்படின்றது topic. So in the topic we see the two options, beginning and waiting. In beginning we have a event block and waiting la we have a control box. First event block we have a three options. When green flag clicked block, when key pressed block, when this sprite clicked block. These three options are coming under the event block. Now come to the control block. We have a two options, wait seconds block and wait until block. So இந்த two options நமக்கு எதில் இருக்கும் அப்படின்னா control blocks இருக்கு. So இதெல்லாம் தான் நம்ம today we are going to discuss. Come to the first one, events block. இப்போ first event block அப்படின்னா என்னன்னா, there are currently 8 blocks under this category. ஸோ இந்த ஈவெண்ட் பிளாக்ல எத்தனை பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னா 8 பிளாக்ஸ் இருக்கு. ஸோ தட் ஈவெண்ட் பிளாக் பிளேஸ் அ மேஜர் பார்ட் இன் ரன்னிங் த ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ இதில் 8 பிளாக்ஸ் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இது என்ன சொல்கிறாங்கன்னா, இட் பிளேஸ் அ மேஜர் ரோலாக இருக்கா, ஸ்கிரிப்ட் அண்ட் ப்ரோக்ராம் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப மேஜர் ரோலாக இருக்குது அப்படின்னு சொல்லி they describe. Now the blocks under this category can be divided into two types. ஸோ இந்த பிளாக்கை வந்து எப்படி டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா 2 டைப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. The first one event hat blocks, the second one event stack blocks. Now come to the first one, event hat blocks. So அப்போ hat blocks அப்படின்னா என்ன அப்படின்னா, hat blocks are designed to start a script. ஸோ இது எதுக்காக மெயினாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. they are shaped, ஒரு ஷேப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ no blocks can go top of them. ஸோ வாட் they described here means, இதை வந்து பர்டிகுலராக ஒரு ஷேப் பண்ணியிருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன பண்ண முடியாது, இதுக்கு டாப்பில் வேறு எந்த ஒரு பிளாக்கையும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஆட் பண்ண முடியாது. ஓகே, திஸ் இஸ் டன் பை ரவுண்டிங் த பிளாக் ஸ்டாப். இது எப்படி அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பிக்சர் பாருங்கள், வென் கிளிக்குடுன்ற அந்த பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கா, ஓகேவா. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு அது பார்த்தாலே தெரியும். அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு பிளாக்கையுமே ஆட் பண்ண முடியாது. அதே கம் டு த பாட்டம், உனக்கு மற்ற ஏதாவது நீ ஒரு பிளாக்கை ஆட் பண்ணிக்கிற மாதிரி உனக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க பாரு பாட்டமில். ஓகே, நவ் கிளியர்மா. அப்போ ஹேட் பிளாக் அப்படின்றது ஸ்டார்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட். நீ ஸ்க்ராட்ச் ப்ரோக்ராமில் ஒரு ப்ரோக்ராம் நீ வந்து கிரியேட் பண்ண போகிற அப்படின்னா நீ எதை தான் ஸ்டார்ட் பண்ண போகிற, இந்த வென் கிளிக்டு அப்படின்றத நீ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது தான் நீ வந்து இண்டிகேட் பண்ணணும். கம் டு த செகண்ட் ஒன், வென் க்ரீன் ஃப்ளாக் கிளிக்டு பிளாக். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து க்ரீன் ஃப்ளாக் கிளிக்டுன்ற இந்த பிளாக்கோட யூஸ் என்னன்னு பார்க்குறோம். Scripts that bear this block will activate once the green flag has been clicked. Okay va? So what here they explained, நீ வந்து எப்போ வந்து உன் ப்ரோக்ராம் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா, இந்த க்ரீன் ஃப்ளாகை நீ கிளிக் பண்ண உடனே உன்னோட ப்ரோக்ராம் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ திஸ் ஸ்கிரிப்ட்ஸ் கேன் ஆக்டிவேட் அதர் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் எனேபிள் த என்டையர் ப்ரோக்ராம். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, அதை ஃபாலோ பண்ணி வர மற்ற ஸ்கிரிப்ட் அதர் ஸ்கிரிப்ட்ஸையும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காகவும் ஃபுல்லாக அந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாகவே எனேபிள் பண்ணுறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். எந்த ஆப்ஷன்னா, வென் கிளிக் அப்படின்ற இந்த ஆப்ஷன். அந்த வென் பக்கத்தில் ஒரு க்ரீன் ஃப்ளாக் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வென் க்ரீன் ஃப்ளாக் கிளிக்டு அப்படின்ற இந்த பிளாக். ஓகே, அது ப்ரோக்ராம் பாருங்கள். அந்த ப்ரோக்ராம் என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வென் கிளிக்டு நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அந்த பிளாக்கை. இந்த செகண்ட் வந்து சே. நம்ம சே பிளாக் பற்றி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சே பிளாக் அப்படின்னா என்னென்னா, ஒரு இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே என்ன இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே பண்ண போகிறோம்னா, லெட்டஸ் ட்ரா ட்ரையாங்கிள் அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ண. நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னது, பென் டவுன். பென் டவுனோட யூஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியுமா. நம்ம வந்து ஸ்டேஜில் வந்து எங்கே வந்து பெண்ணை வந்து நம்ம வந்து அப் பண்ணுறதுக்காக லிஃப்ட் பண்ணி அந்த ஒரு பொசிஷனில் செட் பண்ணுறோம். அங்கேருந்து நம்ம என்ன பண்ண முடியும், ட்ரா பண்ண முடியும். இதோட கலர் என்ன கொடுத்துருக்காங்க, செட் பென் கலர் ப்ளூ கலர். ஓகே பெண்ணை இப்போ வந்து பொசிஷனில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ மூவ் 150 ஸ்டெப்ஸ், அங்கேருந்து 150 ஸ்டெப்ஸ் வந்து மூவ் பண்ண சொல்கிறோம். 150ன்றது நமக்கு பாசிட்டிவ் நம்பர். அப்போ உனக்கே தெரியும் ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு ட்ராவல் ஆகும்.
இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து ட்ரா ஆகும். நெக்ஸ்ட்டு டேர்ன் 120 degrees. உடனே அந்த கேட் ஸ்ப்ரைட் என்ன ஆயிரும்னா 120 degreesக்கு டேர்ன் ஆகிட்டு அகெயின் மூவ் 150. ஸோ அகெயின் அங்கேருந்து ஒரு 150 ஸ்டெப்ஸ் வந்து மூவ் ஆகுது. அப்போ நெக்ஸ்ட் செகண்ட் லைன் வந்து ட்ரா ஆகும். லைக்வைஸ் தேர்டு லைன் இப்போ ட்ரா ஆனதுக்கு அப்புறமா பாயிண்ட் இன் டைரக்ஷன் 90 டிகிரின்னு கொடுத்துருக்கோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த பாயிண்ட் இன் டைரக்ஷனில் 4 ஆப்ஷன்ஸ் பார்த்துருப்போம். ப்ளஸ் 90, மைனஸ் 90, 0, 180. ப்ளஸ் 90ன்றது டிஃபால்ட்டாக ஒரிஜினல் பொசிஷன் ஸ்ப்ரைட் வந்து கேட் ஸ்ப்ரைட் வந்து எந்த ஒரிஜினல் பொசிஷனில் இருக்குமோ அதுதான் அந்த ப்ளஸ் 90ன்றது. அதே மைனஸ் 90 அப்படின்றது டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி தான் 0, 180 அப்படின்றது. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கோம்னா ப்ளஸ் 90. இந்த ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணி முடித்தோடனே நம்ம கேட் ஸ்ப்ரைட் எந்த பொசிஷனில் இருக்கும் 90ன்ற பொசிஷனில் இருக்கும். இப்போ 90ன்ற டைரக்ஷன் எப்படி இருக்கும் நம்மளோட ஒரிஜினல் கேட் ஸ்ப்ரைட்டாக நார்மலாக எப்போவும் நமக்கு டிஃபால்ட்டாக எப்படி கேட் ஸ்ப்ரைட் இருக்குமோ அதோட பொசிஷனில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். லெட்டஸ் கிளியர்மா? ப்ரோக்ராம் புரியுதா? அவுட்புட் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது லெட்டஸ் ட்ரா ட்ரையாங்கிள். ஓகே, சேவ் பிளாக் யூஸ் பண்ணி டிஸ்பிளே ஆகிடுச்சு. நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. கேட் ஸ்ப்ரைட் எப்படி இருக்குது அதோட ஒரிஜினல் பொசிஷன் அந்த 90 டிகிரி டைரக்ஷன்லேயே பிளேஸ் ஆகி இருக்கு. Clear? Okay, move to the next one. When key pressed block. Okay, in the block oda use enna appadina scripts placed underneath this block will activate when the specified key is pressed. Okay, so இது எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த பிளாக்ல இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றாங்க. Okay, so as this block checks if a key is being pressed or not. So in the block use பண்ணி we have to check the particular key is pressed or not. நம்ம இந்த கீயை press பண்ணிட்டோமா இல்லையான்னு we have to clarify பண்ணிக்கலாம். So it is useful for controlling object. இது மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. If the project requires a key input for the execution of the script. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ வந்து அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமை நீ வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ஒரு கீ இன்புட் தேவை. ரெக்யூஸ் கீ இன்புட் அப்படின்னு கீ இன்புட் அப்படின்றது ஒன்றும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் லைன் நம்ம கொடுத்துருக்காங்க பார்த்தியா when the specified key is pressed. நீ ஏதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணால் தான் எக்ஸிக்யூட் ஆகணும். அந்த எந்த கீ நீ ப்ரெஸ் பண்ணுறியோ அதுதான் அந்த கீ இன்புட் அப்படின்றது. ஸோ அப்போ நீ ஒரு கீ இன்புட்டை கொடுத்தா தான் எனக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றாங்க. Okay, this block can be used to serve as a replacement for the when green flag is clicked. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல when green flag is clicked அதுக்கு பதிலாக நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம இந்த when key pressed இந்த பிளாக்கையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டு பிளாக்லையுமே நம்ம என்ன தான் பண்ண போகிறோம்னா ப்ரோக்ராம் தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த வென் க்ரீன் ஃப்ளாக் அப்படின்ற பிளாக்ல என்ன பண்ணுறோன்னா அந்த வென் க்ரீன் அப்படின்ற அந்த பிளாக்கை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயினும் கிடையாது, ப்ரோக்ராம் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆயிடும். பட் அதே வந்து இந்த கீ ப்ரெஸ்டு பிளாக்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ ஏதாவது ஒரு கீயை வந்து ப்ரெஸ் பண்ணுனா அந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன மாதிரியான கீயெல்லாம் வந்து ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னா உனக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு பாட்டமில் என்டையர் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். நீ உன்னோட கீபோர்டில் இருக்கக்கூடிய எல்லா இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டையும் நீ யூஸ் பண்ணிக்கலாம் ஏலேருந்து Z வரைக்கும். நெக்ஸ்ட் ஆரோ கீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஸ்பேஸ் இதெல்லாம் நீ என்ன பண்ணலாம் ஒரு இன்புட்டாக நீ கொடுத்துக்கலாம். எப்படி கொடுப்ப அப்படின்னா அந்த பிளாக் பாருங்கள் வென் பக்கத்தில் டி கொடுத்து ஒரு சின்ன டவுன் ஆரோ இருக்கும். அந்த டீன்றது நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். டிங்கிற ஆல்ஃபபெட்டை வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்காக பக்கத்தில் கீ ப்ரெஸ்டுன்னு இருக்கும். அது டிஃபால்ட்டாக இருக்கும். அப்போ அந்த டீன்ற இடத்துல நீ என்ன பண்ணிக்கலாம் பக்கத்தில் இருக்க ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஹவ் டு சூஸ். நீ வந்து ஆல்ஃபபெட் கொடுக்க போறியோ இல்லை நம்பர்ஸா இல்லை ஆரோ கீஸா இல்லை ஸ்பேஸ் பாரா நீ எதை வேணால் நீ இன்புட்டாக கொடுத்துக்கலாம். கம் டு த ப்ரோக்ராம். இப்போ கீழே ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்கள், எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். இந்த உனக்கு புக் எக்ஸசைஸ் தான், இதை பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நம்ம வந்து இதை பேஸ் பண்ணி நீ என்ன பண்ணுற நிறைய எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். வென் ஸ்பேஸ் கீ ப்ரெஸ்டு. இப்போ இங்கே கீ இன்புட்டாக நம்ம எதை கொடுத்துருக்கோம்னா ஸ்பேஸ் பார் கொடுத்துருக்கோம். ஓகே, அந்த ஸ்பேஸ் பாரை நான் கிளிக் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகும் ப்ளே சவுண்ட் மியவ். இப்போ கேட் ஸ்ப்ரைட் வந்து மியவ் அப்படின்ற ஒரு சவுண்ட் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட்டு மூவ் 10 ஸ்டெப்ஸ் சொல்லி அந்த சவுண்டை வந்து கொடுத்துட்டே என்ன பண்ணிகிட்டே இருக்கும் 10 ஸ்டெப்ஸ்க்கு வந்து மூவ் ஆகும். இது பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உனக்கே தெரியும் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு மூவ் ஆக போகுது கேட் ஸ்ப்ரைட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு காஸ்டியூம். நம்ம ஆல்ரெடி காஸ்டியூம் ஆப்ஷன் பார்த்துருப்போம். 2 காஸ்டியூம் நம்ம பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு காஸ்டியூம் வந்து உனக்கு டிஃபால்ட்டாக ஒரிஜினல் பொசிஷனில் இருக்கும். செகண்ட் காஸ்டியூம் வந்து உனக்கு லெக்கை பற்றியாக மூவ் பண்ணுற மாதிரி. இப்போ கேட் ஸ்ப்ரைட் எப்படி இருக்குது நெக்ஸ்ட் காஸ்டியூம் செகண்ட் காஸ்டியூமில் இருக்குது, காஸ்டியூம் 2ல் இருக்குது. அவுட்புட் பாருங்கள் காஸ்டியூம் 2ல் இருக்குது. நமக்கு ஆல்ரெடி தெரியும் நமக்கு இருக்கிறது 2 காஸ்டியூம் தான், காஸ்டியூம் 1 அண்ட் காஸ்டியூம் 2. காஸ்டியூம் 1 உனக்கு ஆல்ரெடி தெரியும் கேட் ஸ்ப்ரைட்டோட ஒரிஜினல் பொசிஷன் அதான் காஸ்டியூம் 1. காஸ்டியூம் 2ன்றது ரன்னிங் பொசிஷனில் இருக்கும். ஓகே, இப்போ மியோன்னு சொல்லிவிட்டு 10 ஸ்டெப்ஸ் மூவ் ஆகிட்டு காஸ்டியூம் 2க்கு வந்து சேஞ்ச் ஆகுது. கிளியராக அவுட்புட் பாருங்கள். அவுட்புட் புரியுதாமா? ஓகே, அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாமா? தேர்ட் ஆப்ஷன். இப்போ ஈவென்ட் பிளாக்ல தேர்ட் ஆப்ஷன் என்னென்னா
when this sprite clicked என்ற இந்த ஆப்ஷன். ஓகே, இந்த ஆப்ஷனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா sprite that wear the block will activate once its sprite or clone of the sprite is clicked. என்ன சொல்கிறாங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் நம்ம அந்த பிளாக்கை யூஸ் பண்ணி ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறோம். அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணோம். எப்போ ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா ஸ்ப்ரைட் இஸ் கிளிக்டு. நீ வந்து அந்த ஸ்ப்ரைட்டை வந்து கிளிக் பண்ணணும். எப்படி வந்து ஸ்ப்ரைட்டை நம்ம கிளிக் பண்ணுறதுன்னா நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நிறைய பார்த்துருப்போம். நம்ம ஸ்ப்ரைட் பேன் அப்படின்னு பார்த்துருப்போம். ஃபஸ்ட் லெசன்லேயே நம்ம சொல்லியிருப்போம். அந்த ஸ்ப்ரைட் பேன் வந்து என்ன இருக்குன்னா தம்ப்நெயில்ஸ் வியூ ஆஃப் ஆல் த ஸ்ப்ரைட்டுன்னு பார்த்துருப்போம். நீ என்னெல்லாம் ஸ்ப்ரைட்டை வந்து யூஸ் பண்ணுறியோ உன்னோட ஸ்டேஜில் அது எல்லாமே என்ன ஆகும், பாட்டமில் வந்து வியூ ஆகும். ஓகே, நீ அங்கே போயிட்டு அந்த ஸ்ப்ரைட்டை வந்து கிளிக் பண்ணணும். ஜஸ்ட் கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு இங்கே ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும். உனக்கு டெமோ செஷனில் மேம் உனக்கு வந்து டெமோ பண்ணி காமிப்பேன். அப்போ உனக்கு இன்னும் கிளியராக புரியும். இது தியரிட்டிக்கலாக அப்படி அதோட மீனிங் என்ன, அது எப்படி பண்ணுறதுன்றதை மட்டும் இப்போ மேம் உனக்கு சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா? ஓகே, கம் டு த ப்ரோக்ராம். இப்போ ப்ரோக்ராமுக்கு வாங்க. ப்ரோக்ராம் என்ன கொடுத்துருக்கோன்னா when the sprite clicked. ஓகே, அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அங்கேருந்து glide 5 seconds to x150 y60. என்ன சொல்கிறோன்னா கேட் ஸ்ப்ரைட்டை 5 செகண்ட்ஸ்க்கு எக்ஸோட வேல்யூ 150க்கும் ஒய்யோட பொசிஷன் 60th பொசிஷனுக்கு மூவ் பண்ண சொல்கிறோம். பண்ணின உடனே ஹைட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக ஹைட் பண்ண சொல்லிடும். அப்போ கேட் ஸ்ப்ரைட் வந்து ஹைட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஸ்விட்ச் பேக்ட்ராப் டு போர்ட் வாக். பேக்ட்ராப்பை வந்து உடனே சேஞ்ச் பண்ணுறோம். அந்த ஸ்விட்ச் பேக்ட்ராப் அப்படின்றது சேஞ்ச் பண்ணுறதுக்காக. இப்போ ஃபஸ்ட்டு பிக்சர் பாரு, நமக்கு எந்த ஒரு பேக்ட்ராப்பும் நம்ம கொடுக்கல. செகண்ட் பிக்சர் என்ன சொல்கிறோம், இந்த போர்ட் வாக்குன்ற இந்த பேக்ட்ராப்க்கு வந்து சேஞ்ச் பண்ண சொல்கிறோம். நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேக்ட்ராப்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த கோடிங் யூஸ் பண்ணுறப்ப அந்த பேக்ட்ராப் பண்ணி வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா அந்த பேக்ட்ராப் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அகைன் அந்த பொசிஷன்லேருந்து அகைன் எக்ஸோட வேல்யூ 150 ஒய்யோட வேல்யூ 60th பொசிஷனுக்கு மூவ் பண்ண சொல்கிறோம். அப்போ கோ ஆட்டோமேட்டிக்காக திரும்ப அங்கேருந்து மூவ் ஆகும். போயிட்டு ஷோ உன்னோட கேட் ஸ்ப்ரைட்டை ஷோ பண்ண சொல்கிறோம். அவுட்புட் பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கேட் ஸ்ப்ரைட் வந்து 5 செகண்ட்ஸ்க்கு வந்து மூவ் ஆகுது. மூவ் ஆகி x150 y60ல் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆகிட்டு அந்த பேக்ட்ராப் சேஞ்ச் ஆகுது. போர்ட் வாக்குன்ற இன்னொரு பேக்ட்ராப் சேஞ்ச் ஆகி திரும்ப வந்து கேட் ஸ்ப்ரைட் வந்து மூவ் ஆகி ஷோ ஆகிருக்கு. ஓகேவா? கிளியரா? கம் டு த நெக்ஸ்ட்டு வெயிட்டிங் பிளாக்கில் கண்ட்ரோல் பிளாக்ஸ் பார்க்கலாம் பாருங்கள். இப்போ கண்ட்ரோல் பிளாக்ஸ் ஆர் யூஸ்டு டு கண்ட்ரோல் த ஸ்ப்ரைட்ஸ். ஸோ இந்த கண்ட்ரோல் பிளாக் அப்படின்ற எதுக்கு யூஸ் ஆகுதா, ஸோ ஒரு ஸ்ப்ரைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் பிளாக்ஸ் கேன் மேக் த ஸ்கிரிப்ட். ஓகே, இந்த பிளாக் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா ஸ்கிரிப்ட் வெயிட் பண்ணுறதுக்காக. தென் ஸ்டாப் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு ரன் த பிளாக்ஸ் அக்கார்டிங் டு த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் கண்டிஷன். அந்த பிளாக்கை வந்து ரன் பண்ணுறதுக்காக. எப்படி ரன் பண்ணும் அப்படின்னா அக்கார்டிங் டு த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் கண்டிஷன். அந்த கண்டிஷனை வந்து ரீச் பண்ணுற வரைக்கும் ரன் பண்ணிகிட்டே இருக்கும். ரன் த பிளாக்ஸ் இன் த லூப் எய்தர் கண்டினியூஸ்லி ஆர் until the specified number of times. இது என்ன அப்படின்னா நீ கண்ட்ரோல் பிளாக்ஸ்ன்றது நீ QBasic லேர்ன் பண்ணியிருந்த அப்படின்னா உனக்கு அது தெரியும். நீ வந்து இந்த இஃப் கண்டிஷன் பார்த்துருப்ப. அதில் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப்ல நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா a = 1, தென் கண்டிஷன் என்ன கொடுத்துருப்போம்னா a <= 10. அப்போ என்னன்னா ஏவோட வேல்யூ 1லிருந்து 10 வரைக்கும் 10 டைம்ஸ் வந்து நீ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஃபாலோட் பை த ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருப்ப. அந்த ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட்டில் நீ குட் மார்னிங்னு கொடுக்குற அப்படின்னா அந்த குட் மார்னிங்ன்ற அந்த வேர்டு வந்து எத்தனை டைம் வந்து பிரிண்ட் ஆகும் உனக்கு? 10 டைம்ஸ். அதுதான் இங்கே சொல்கிறாங்க ரன் த பிளாக்ஸ் இன் த லூப் எய்தர் கண்டினியூஸ்லி ஆர் until the specified number of times. நீ எத்தனை டைம்ஸ் சொல்றியோ அது வரைக்கும் திரும்ப என்ன பண்ணிகிட்டே இருக்கும், the same statement will be execute. அதுதான் அந்த கண்ட்ரோல் பிளாக்ஸ் அப்படின்றது. ஓகே, இதில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னென்னா வெயிட் செகண்ட்ஸ் பிளாக் அப்படின்றது. இப்போ வெயிட் செகண்ட் பிளாக் அப்படின்னா என்னென்னா இந்த பிளாக் pauses its script. ஓகே, pausesனா அப்படியே ஸ்டாப் பண்ண வைக்குது its script for the specified amount of seconds. நீ எவ்வளோ நேரம் கொடுக்குறியோ அந்த செகண்ட்ஸ் வரைக்கும் இது என்ன பண்ணும், பாஸ் பண்ணி வைக்கும். the weight can also be a decimal number. எப்படி இருக்கணும், நம்பர் வந்து டெசிமல் நம்பர்ஸில் தான் நம்ம கொடுக்கணும். ஓகே, டெசிமல் நம்பர்ஸ்னால் நார்மல் நம்பர்ஸ் தான். ஓகே, this block like 1 2 3 கொடுக்கல, அதுதான் அந்த டெசிமல் நம்பர். This block is one of the most commonly used blocks. It is used whenever a sprite must wait for another action. So இது எதுக்காகனா another action பண்ணுறதுக்காக நீ என்ன பண்ணலாம், ஸ்ப்ரைட்டை வந்து நீ வெயிட் பண்ண வைக்கணும் அப்படின்னா நீ இந்த பிளாக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? வெயிட் செகண்ட் பிளாக் புரியுதா? நீ கொடுக்குற ஒரு பர்டிகுலர் செகண்டுக்கு இந்த பிளாக் வில் பி வெயிட் பண்ணிவிட்டு அடுத்து நீ என்ன ஆக்ஷன் சொல்கிறியோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கும். கம் டு த நெக்ஸ்ட் ஒன், வெயிட் அன்டில் பிளாக். இது லாஸ்ட் நம்ம லெசனில் லாஸ்ட் டாபிக் பாருங்கள், வெயிட் அன்டில் பிளாக் அப்படின்றது. The wait until block waits a logical test condition succeeds. ஸோ எது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணுமா, அந்த கண்டிஷன் வந்து சக்சீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, திஸ் பிளாக் இஸ் யூஸ்ட் இன் அ காம்பினேஷன் வித் ஆப்ரேட்டர்ஸ். இதை எப்போ யூஸ் பண்ணுவோன்னா
நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பிளாக்ஸ் யூஸ் பண்ணுறப்ப பண்ணிட்டு இருப்போம். ஆப்ரேட்டர்ஸ் பிளாக் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்லாம் பார்ப்போம்ல, ப்ளஸ் மைனஸ் இந்த கால்குலேஷன்ஸ்லாம் உனக்கு லேட்டர் நம்ம அதுக்கப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம் இதை பற்றி. ஜஸ்ட்டு இந்த பிளாக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது லாஜிக்கல் டெஸ்ட் கண்டிஷன் சக்சீட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஓகேவா, கிளியரா? ஸோ சின்டாக்ஸ் என்ன, வெயிட் அன்டில் அப்படின்றது. இந்த பிளாக் வந்து நம்ம இந்த லெசனில் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம், உனக்கு லேட்டர் யூனிட்ஸில் தான் வி ஹவ் டு யூஸ்ட். ஓகே, கம் டு த டெமோ செஷன். இப்போ டெமோ செஷன் பார்க்கலாமா? டெமோ செஷனில் எப்படி வந்து இப்போ நம்ம பார்த்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே டெமோ பண்ணி உனக்கு மேம் வந்து ஷோ பண்ணிக்காங்க. ஓப்பன் யுவர் ஸ்க்ராட்ச் அப்ளிகேஷன். உங்களோட ஸ்க்ராட்ச் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்க்குறோம். வென் க்ரீன் ஃப்ளாக் கிளிக்டு அப்படின்ற இந்த ப்ரோக்ராம் வந்து பார்க்குறோம். ஸோ ஈவெண்ட்ஸ் பிளாக் போங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பென் பிளாக் பார்த்துருக்கோம். இப்போ கோ ஃபார் அ ஈவெண்ட் பிளாக். இதில் ஃபஸ்ட்டு வென் கிளிக் அப்படின்ற இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு சே பிளாக். சே பிளாக் எங்கே இருக்குன்னா லுக்ஸ் பிளாக்ல போயிட்டு சே ஹலோ அப்படின்னு இருக்கா, அந்த ஹலோங்கிற இந்த வேர்டே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பென் டவுன். ஓகே, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு புக் எக்ஸசைஸே பார்க்கலாம். லெட் அஸ் ட்ரா ட்ரையாங்கிள். ஓகே, பென் டவுன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பென் கலரை வந்து செட் பண்ணுறோம். இப்போ வந்து ப்ளூ கலர் இருக்குது, நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து க்ரீன் கலர் கொடுக்குறேன், பென் கலர். தென் மூவ் ஆப்ஷன் நமக்கு எங்கே இருக்குன்னா மோஷன் பிளாக்ல இருக்கும். மூவ் 150 ஸ்டெப்ஸா. அகெயின் டர்ன் ஆப்ஷனில் 120. அகெயின் ஒரு மூவ் ஆப்ஷன் 150. அகெயின் ஒரு டர்ன் ஆப்ஷன் 120. அகெயின் ஒரு மூவ் ஆப்ஷன் 1. இது தேர்ட் லைனுக்காக. ஓகே, 3 லைன்ஸ் இப்போ ட்ரா ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளோட பாயிண்ட் இன் டைரக்ஷன் 90 டிகிரி. இப்போ கேட்டோட ஒரிஜினல் பொசிஷன் பாருங்கள், இதுதான் 90 டிகிரி, பாயிண்ட் இன் டைரக்ஷனோட 90 டிகிரி. ஸோ இதே பொசிஷனில் திரும்ப எனக்கு ட்ரா பண்ணி முடிச்சு இதே பொசிஷனில் கேட் ஸ்ப்ரைட் இருக்கணும் அப்படின்றதுக்கா. ஏன்னா நீங்கள் டேர்ன் பண்ண அதோட பொசிஷன் வந்து மாறும். நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குற அடுத்த டேர்ன் 120 வரப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும், இந்த சைடு டேர்ன் ஆயிடும். ஓகேவா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் இந்த டைம் அப்போ டேரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். நீ திரும்ப என்ன பண்ணுற, அதோட டேரக்ஷனை 90 டிகிரியில் திரும்ப வந்து நீ செட் பண்ணி வச்சு, அதுதான் இந்த ஆப்ஷன். எக்ஸிக்யூட் பண்ணலாமா? இப்போ பாருங்கள், இப்போ நான் அந்த க்ரீன் ஃப்ளாக் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீ கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேவா, கிளியரா? ஸோ லெட் அஸ் ட்ரா ட்ரையாங்கிள் வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு மூவ் 150க்கு இங்கேருந்து மூவ் ஆகி இங்கே போயிருக்கும். திரும்ப டேர்ன் 120னா ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் ஆகிருக்கும் கேட் ஸ்ப்ரைட். திரும்ப அகெயின் செகண்ட் லைன், தேர்டு லைன் டேர்ன் ஆகி தான் இருக்கும். திரும்ப நம்ம இதான் பண்ணிட்டோம், பாயிண்ட் இன் டைரக்ஷன் 19 கொடுக்குறோம். இப்போ இதே நான் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். லெஃப்ட்னு கொடுத்துட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? இப்போ டிஃப்ரென்ஸ் புரியுதா, ஏன் இங்கே நம்ம 90 கொடுத்தோம் அப்படின்னு? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிகிட்டே இருக்கும், சேஞ்ச் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, இது கிளியராமா? செகண்ட் ப்ரோக்ராம் போகலாமா? அகெயின் நியூ ஃபைல் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஈவெண்ட் பிளாக் தான். ஸோ இங்கே ஈவெண்ட் பிளாக்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் பார்க்குறோம். இங்கே ஸ்பேஸ் பார் இருக்குது, கொடுத்துட்டு இப்போ ப்ளே சவுண்டு ஆப்ஷன் போயிட்டு ப்ளே சவுண்ட் மியூ அப்படின்ற இந்த ஆப்ஷனை. அகெயின் மூவ் வந்து 10 ஸ்டெப்ஸு. நெக்ஸ்ட்டு காஸ்டியூம், அது எங்கே இருக்குன்னா லுக்ஸ் பிளாக்ல தான் இருக்கும் காஸ்டியூமு. நெக்ஸ்ட்டு காஸ்டியூம் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ண சொல்லியிருக்கோம் இங்கே. ஓகேவா, நீ ஸ்பேஸ் பார் வேணாம் உனக்கு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏ ஆல்ஃபபெட். அப்போ நீ என்ன பண்ணுவ, உன்னோட கீபோர்டில் ஏங்கிற இந்த ஆல்ஃபபெட்டை நீ ப்ரெஸ் பண்ணின அப்படின்னா இந்த சவுண்டு வந்து உனக்கு ப்ளே ஆகும், மூவ் ஆகிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ பார்க்கலாமா? ஓகேவா, புரிஞ்சுதா? இப்போ இங்கே வேணா இங்கே மூவோட ஸ்டெப்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ உனக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகேவா, புரிஞ்சுதா? மேவுன்ற சவுண்ட் கொடுத்துட்டே 50 என்ன ஆனிச்சு ஸ்டெப்ஸுக்கு வந்து மூவ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட் டைம் நான் கிளிக் பண்ணப்போ காஸ்டியூம் வந்து செகண்ட் காஸ்டியூமில் இருந்தது. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் காஸ்டியூம்னோடனே ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு காஸ்டியூமுக்கு வந்திருக்கா. இப்போ திரும்ப நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ காஸ்டியூம் ஃபஸ்ட்டு காஸ்டியூமில் இருக்குது. ஓகேவா, கேட் ஸ்ப்ரைட் வந்து ஃபஸ்ட்டு காஸ்டியூமில் இருக்குது. இப்போ நான் திரும்ப வந்து ப்ளே பண்ணுறேன். மியாவ் சவுண்ட் கொடுத்துட்டு 50 ஸ்டெப் மூவ் ஆகும். மூவ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் காஸ்டியூமுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், ப்ளே ஆகிட்டு அடுத்த காஸ்டியூம் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். புரியுதாமா? கேட் ஸ்ப்ரைட் காஸ்டியூம் பாருங்கள். ஓகேவா,
கிளியராக அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். நீ இதே ப்ரோக்ராம் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு கிடையாது. இங்கே நான் ஏ யூஸ் பண்ணியிருக்கேன், நீ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், அப்போ நான் அப்பாரை கொடுக்குறேன், அப்பாரை யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீ எதை வேணால் வந்து கீ இன்புட்டாக நீ கொடுத்துக்கலாம். டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், க்ரீன் ஃப்ளாகை கிளிக் பண்ணால் எக்ஸிக்யூட் ஆகும். செகண்ட் என்னது, கீ ப்ரெஸ், நீ எந்த கீயை வேணால் இன்புட்டாக கொடுத்து ப்ரெஸ் பண்ணி அவுட்புட் பார்த்துக்கலாம். கம் டு த தேர்ட் ஒன். அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம் வாங்க. when the sprite clicked, ஸோ ஈவெண்ட்ஸ் போங்க. when the sprite clicked, இந்த ஸ்ப்ரைட் பேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்ப்ரைட்டை நீ கிளிக் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி பேக் ட்ராப் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இங்கே போய்ட்டு ஏதாவது ஒரு பேக் ட்ராப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேக் ட்ராப், இன்னொரு பேக் ட்ராப் ஆட் பண்ணிக்கிறேன். டிஃப்ரென்ஸ்க்காக மேம் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு 2 பேக் ட்ராப் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கேட் ஸ்ப்ரைட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கிரிப்டை வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸ்கிரிப்ட் டேப் போய்ட்டு இங்கே தான் ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணணும். ஓகே, நீ பேக் ட்ராப் கொடுத்துட்டு அகைன் ஸ்கிரிப்ட் டேப் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் ரைட் பண்ணலாம் வாங்க. இப்போ கிளைட் ஆப்ஷன், மோஷன் பிளாக் போய்ட்டு கிளைட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். கிளைட் 1 seconds to இங்கே வந்து போய்ட்டு 5 seconds சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ 0 and 0 அப்படின்னா சென்ட்ரல் பொசிஷனில் இருக்குது. இப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், வேல்யூ பாஸ் பண்ணுறோம். 150. நீ இதே வேல்யூ தான் கொடுக்கணும்னு கிடையாது, நீ என்ன வேல்யூ வேணால் கொடுத்துக்கலாம். அடுத்து ஹைட் ஆப்ஷன். ஹைட் எங்கே இருக்குன்னா லுக்ஸ் பிளாக்ல இருக்கும். ஹைடை அகெயின் வந்து ஒரு ஸ்விட்ச் ஆப்ஷன் ஒன்று கொடுக்குறோம். பேக்ரவுண்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்விட்ச் பேக்ட்ராப். இப்போ இங்கே நம்ம ஆட் பண்ண 2 பேக்ட்ராப்போட நேம் இருக்கும். சாக் போர்டு ஒன்று, ப்ளூ ஸ்கை ஒன்று இருக்குது. இப்போ நான் சாக் போர்டு கொடுக்குறேன். எனக்கு வந்து சாக் போர்டு வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கோ டு ஆப்ஷன் கொடுக்குறோம். கோ டுவில் போய்ட்டு எக்ஸோட வேல்யூ 150, ஒய்யோட வேல்யூ 17 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஷோ பண்ணுறோம். அகெயின் ஒரு கிளைட் ஆப்ஷன். 1 second 0 and 0 நீ கொடுத்துக்கலாம். உன்னோட விஷ் தான், நீ எங்கே போக சொல்கிறியோ அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக போகும். இப்போ when this sprite clicked, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்ப்ரைட்டை வந்து நீ கிளிக் பண்ணால் உனக்கு இது எக்ஸிக்யூட் ஆகுன்றாங்க. இதான் நம்மளோட ஸ்ப்ரைட்டை. ஓகேவா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ப்ரைட்டை வந்து இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகேவா, அவுட்புட் ஓகேவா. ஸோ அந்த ஸ்ப்ரைட்டை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்களா சேஞ்ச் ஆகிடுச்சா. இப்போ திரும்ப நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் பாருங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி சாக் போர்டில் தான் இருக்கோம். ஸோ பேக்ட்ராப் நமக்கு என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. ஓகே, புரிஞ்சுதா. இப்போ நான் இங்கே வேணால் பேக்ட்ராப் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ப்ளூ ஸ்கை கொடுத்துட்டேன். இப்போ இங்கேருந்து 5 secondsக்கு வந்து எனக்கு 150க்கு 70 போகுது. ஹைட் ஆகிட்டு திரும்ப என்ன போகும், ப்ளூ ஸ்கை, இந்த பேக்ட்ராப் வந்து சேஞ்ச் ஆகிட்டு திரும்ப எனக்கு இதே பொசிஷன் 150 to 70க்கு வர சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்ப்ரைட்டை வந்து நம்ம கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணுங்கள், அந்த மவுஸ் யூஸ் பண்ணி இந்த கேட் ஸ்ப்ரைட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, கிளியரா, புரிஞ்சுதா. இப்போ 3 ஆப்ஷன்ஸும் புரிஞ்சுதாமா. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்க்கலாம். நியூ ஃபைல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் பிளாக்ஸ் பார்க்குறோம். கண்ட்ரோல் பிளாக்ஸில் வெயிட் 1 seconds அப்படின்ற இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் பிளாக் போங்க. இங்கே போயிட்டு வெயிட் 1 seconds. இது வந்து உன்னோட ஆப்ஷன் தான், நீ 1ன்னு கொடுத்துக்கலாம், 2 3 உன்னை எவ்வளோ நேரம் நீ வெயிட் பண்ண சொல்கிறியோ அந்த டைம் நீ கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாலும் வென் கிளிக்டுன்ற இதுதானே நம்ம யூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். கொடுத்தாச்சு. இப்போ இங்கே போயிட்டு நான் இந்த சேவ் பிளாக்கில் ஹலோ அப்படின்னு இருக்குது, நான் ஹலோவே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு என்ன, இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்னென்னா 1 second வெயிட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு ஹலோ. அப்போ 1 second, இப்போ நான் கிளிக் பண்ணி 1 secondக்கு அப்புறம் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். நான் வென் கிளிக்கிட கிளிக் பண்ணுறேன். இப்போ ஓகேவா, 1 secondக்கு அப்புறம். இப்போ நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன் வேல்யூவை, இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். 5 பேக்ட்ராப். ஓகே, ஸ்கிரிப்டில் ஈவெண்ட்ஸ் பிளாக் வென் கிளிக்டு எடுத்துட்டோம். கண்ட்ரோலில் போயிட்டா வெயிட் 1 second, ஏன் 5 seconds கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு சேவ் பிளாக்கில் ஹலோன்னு எனக்கு டிஸ்பிளே ஆகணும். நான் அதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். 5 secondsக்கு அப்புறமா தான் எனக்கு ஹலோங்கிறது டிஸ்பிளே ஆகும். கிளிக் பண்ணிட்டேன்.
ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஹலோ அப்படின்றது எனக்கு டிஸ்பிளே ஆகும். இதே நீ இந்த ஆப்ஷன் கொடுக்கல அப்படின்னா உனக்கு இமீடியட்டாக சே ஹலோ அப்படின்னு கொடுத்துட்டு அப்படின்னா இமீடியட்டாக வந்து உனக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து அதே வெயிட் அன்டில் அப்படின்றது. வெயிட் அன்டில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் உனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ அந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம் வாங்க. ஸோ உனக்கு எந்த ஒரு அவுட்புட்டுமே நமக்கு வராது. ஏன்னா நம்ம எந்த ஒரு கண்டிஷனுமே இப்போ இங்கே கொடுக்கல. ஜஸ்ட்டு அதை யூஸ் பண்ணி மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வெயிட் அன்டில் இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம்னா நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பிளாக் யூஸ் பண்ணுறப்ப லூப்பிங்கில் தான் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் அது கொடுத்துருக்கிறதுனால உனக்கு புக் எக்ஸைஸ் இருக்குங்கிறனால மேம் உனக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ உனக்கு என்னன்னா இதில் எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. ஏன்னா இங்கே நம்ம எந்த ஒரு கண்டிஷனும் கொடுக்கல. அங்கே என்ன கொடுத்துருக்கோம்னா ஒரு செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறமா ஹலோன்னு எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லியிருந்தோம். பட் இங்கே பாரு அன்டில் எந்த கண்டிஷனுமே நான் கொடுக்கல. அப்போ எனக்கு இது என்ன ஆகாது, எக்ஸிக்யூட்டே எனக்கு ஆகாது. ஜஸ்ட் நீ கிளிக் மட்டும் பண்ணி பார்த்துக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகேவா, இங்கே நீ ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்த அப்படின்னா அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு அடுத்து உனக்கு அடுத்த இருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். கிளியரா, புரிஞ்சுதா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சாப்டர் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ஆல் ஆஃப் தம் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக். ஓகே, வாட்ச் த வீடியோஸ். உனக்கு நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். உனக்கு மொபைல் ஆப் கொடுத்துருக்கோம். அந்த ஆப்பில் இருக்கிற எல்லா ப்ராக்டிக்கல் செஷன்ஸையும் யூஸ் பண்ணி பாருங்கள். புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். புக் இன்சைட் இது உனக்கு ஃபுல்லாகவே இந்த ஸ்க்ராட்ச் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் உனக்கு எல்லாமே ப்ராக்டிக்கல் தான். நீ ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும்தான் உனக்கு அந்த பிளாக்கோட யூசஸ் வந்து கிளியராக புரியும். ஸோ மொபைல் ஆப்பில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் உனக்கு 90% ஃபீச்சர்ஸ் நீ வந்து யூஸ் பண்ணலாம். 1 or 2 ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் உன்னால் யூஸ் பண்ண முடியாது மொபைல் ஆப்பில். ஓகேவா, ஸோ யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸையுமே ட்ரை பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.